ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான். இப்போ இருக்க குடும்பங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வருமானம் ரொம்பவே குறைவாக இருக்குது. அதில் இருந்து எப்படி சேமிக்கிறது, லைஃப்பில் நாங்களும் முன்னேறி போகணும், ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கம்மியான வருமானத்திலையும் சேமிக்கிறது அப்படின்னும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். நமக்கு வருமானம் கம்மி அப்படின்னு சொல்கிறத முதல்ல மாற்றுங்க. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கை. அந்த எண்ணங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற சக்தி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனசில் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போகணும், நமக்கு தேவையானதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த எண்ணம் உங்களை முயற்சி செய்ய தூண்டும், வெற்றி பெறவும் வைக்கும். அதனால் உங்கள் மைண்டை எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். இதில் முதல் ஸ்டெப் செலவுகளை குறைத்தல். செலவுகளை குறைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் பட்ஜெட்டை போடுங்க. அதில் வரவு செலவு கணக்குகளை ட்ராக் பண்ணுங்கள். பட்ஜெட்டை தாண்டி செய்கிற தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு அடிக்கடி ட்ரெஸ் வாங்குறது, அடிக்கடி வெளியில் சாப்பிட்றது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. கரண்ட் பில் அதிகம் வராமல் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறையவே நம்ம செலவு பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் அதை குறைங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். தள்ளுபடி டைமில் பொருட்களை வாங்கி பழகுங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைங்க. ரெண்டாவது ஸ்டெப் வருமானத்தை அதிகரிக்கிறது. வீட்டில் ஒருத்தர் வருமானம் பத்தலை அப்படிங்கிறப்ப 2 பேரும் வேலைக்கு போக ட்ரை பண்ணலாம். முடியலைன்னா வீட்டில் இருந்தே எக்ஸ்ட்ரா வருமானத்தை உருவாக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை சிறு தொழிலாக செய்யலாம். பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட ஏதாவது செய்யலாம். என்னதான் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலும் வருமானத்தை அதிகரிக்கிறது ரொம்பவே முக்கியம். மூணாவது ஸ்டெப் சேமிப்பை உருவாக்குறது. உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம் சேமிப்பு தான். அது 5 ரூபாய் இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 500 ரூபாயாக கூட இருக்கலாம். ஆனால் சேமிப்புங்கிறது ரொம்பவே அவசியம். வர்ற சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருந்துட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப பார்க்குறப்ப நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. ஏதாவது பெரிய செலவு எதிர்பாராமல் வந்தால் கூட கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தான் போகணும். அதனால தான் முதல்ல உங்களால் முடிஞ்ச சேமிப்பை உருவாக்குங்க. சம்பளம் வந்ததும் உங்கள் சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மீதியை செலவு செய்ய பழகிக்கோங்க. 4வது ஸ்டெப் முதலீடு செய்தல். சின்ன தொகையை சேமிச்சிருந்தா கூட அதை முதலீடு செய்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் பணம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான இடத்துல முதலீடு செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதில் முதலீடு செய்கிறீங்களோ அதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஷேர்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. போஸ்ட் ஆஃபீஸில் கூட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய முதலீடுகள் இருக்குது. அதனால் சேமித்து அப்படியே வைக்காமல் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணத்தை பெருக்குங்க. உங்கள் வருமானம் குறைவாக இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிறத விட பெட்டரான மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.